இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி என்னாயிற்று? உக்ரைன் உடனான மோதல் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்பட வேண்டும். அமைதியை நிலைநாட்டப்பட வேண்டும். இது ஒட்டுமொத்த மனித நேயத்தின் அழைப்பு என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சீனாவின் ஜியான்ஜினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இன்று சந்தித்து பேசினார். இதற்காக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு இருவரும் ஒரே காரில் பயணித்தனர். இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம், நிதி, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இத்துறையில் இருதரப்பு உறவுகளில் நீடித்த வளர்ச்சி நிகழ்வது அவசியம் என்று அவர்கள் திருப்தி தெரிவித்தனர். மிகவும் கடினமான காலங்கள் உட்பட அனைத்து காலங்களிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நின்று செயல்பட்டு வருகின்றன என்று தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா ரஷ்யா உறவு இரு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது உலகின் அமைதியும் நிலைத்தன்மைக்கும் வளம் ஆகியவற்றுக்கும் மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார். உக்ரைன் குறித்த சமீபத்திய நிகழ்வுகள் உள்ளிட்ட உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். உக்ரைனில் நிலவும் மோதல்களை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய முயற்சிகளுக்கு பிரதமர் மோடி ஆதரவு தெரிவித்தார். மேலும் மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர புதினுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். நீடித்த அமைதியை நிலவச் செய்ய வேண்டியதின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உக்ரைனில் நிகழ்ந்து வரும் மோதல் குறித்து நாம் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். அமைதியை ஏற்படுத்துவதற்கு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆக்கப்பூர்வமான முறையில் அனைத்து தரப்பும் முன்னேற்றம் என்று நாங்கள் நம்புகிறோம். கூடிய விரைவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழியையும் கண்டறிய வேண்டும் என்று மோடி அவர்கள் புதினிடம் பேசினார். உங்கள் சந்திப்பு எப்போதும் எனக்கு நினைவில் இருக்கும் வண்ணம் உள்ளது. தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இரு பக்கத்திலும் ஏராளமான உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகின்றன. வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா 23ஆம் ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு நீங்கள் வருவதை 140 கோடி மக்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் ஆழமான, விரிவான, சிறப்பான நட்புறவை இந்த சந்திப்பு உறுதி செய்யும் என தெரிவித்தார்.